ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்க ஊர்ல உள்ள வீட சுத்தி காட்டப் போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் டூர் 2.0. நான் ஆல்ரெடி ஒரு ஹோம் டூர் போட்டிருக்கேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் வீட சுத்தி காமிச்சு, பேக்கிரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் போட்டிருப்பேன். இந்த ஹோம் டூர் 2.0ல பார்த்தீங்கன்னா, வீடு சுத்தி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம, ஒரு சில பொருள்லாம் புதுசா வாங்கி வச்சிருக்கோம். ஒரு சில அப்டேட்லாம் வீட்ல புதுசா பண்ணியிருக்கோம். அதையும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல யாராவது புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் எங்க வீடோட ஃப்ரண்ட் லுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து கேரளா டிசைன்ல போர்டு போட்டு ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல இருக்கு. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, ஒரு மல்லிகை செடி நிக்கும். மல்லிகை செடி. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் மரம் நிக்கும். மேல பார்த்தீங்கன்னா, பர்கோலா இருக்கும். பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா, கலர்லாம் வேற மாரி இருக்கும். பர்கோலா கீழலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோ கலர்ல குடுத்துருப்போம். இப்ப டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்ப உள்ள போய் பார்க்கலாம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆனோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரு, 2 பைக் விடலாம். அந்த அளவுக்கு இடம் பெருசா இருக்கு. இதுதான் எங்க கார் பார்க்கிங்கோட மொத்த ஏரியா. பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. கார் பார்க்கிங்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தீங்கன்னா, அதுதான் இப்ப பழைய வீடு. சிட் அவுட் இருக்குல்ல, அதான் பழைய வீடு. இப்ப இந்த ரூம் வந்து அடிஷனலா எடுத்திருக்கோம். ஒரு சின்ன பெட்ரூம் மாதிரி. ஃபர்ஸ்ட்டு இந்த ரூம் பார்த்துடலாம் வாங்க. டோர தொறந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு லைட் போட்டுக்கலாம். இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெட்ரூம் மாரி எடுத்தோம். பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம் 1 எடுத்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்க்கு வந்து புதுசா ஏசி மாட்டியிருக்கு. ஆல்ரெடி ஒரு ஹோம் டூர் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி கிடையாது. ஏசி இருக்காது. இது வந்து புதுசா மாட்டியிருக்கு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பெட் இருக்கும். சிங்கிள் பெட்டு. இங்க ஒரு சிங்கிள் பெட்டு. மொத்தம் 2 கட்டில் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, வாஷ் பேஷன் ஏரியா. இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட்ல 3 கலர் எரியும். நான் இப்ப உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லோல எரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒயிட்ல எரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லோவும் ஒயிட்டும் கலந்த மாரி எரியும். இந்த மாரி 3 கலர்ல எரியும். வாங்க பாத்ரூம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ஷவர் இருக்கு. 2 டேப் வச்சிருக்கோம். இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஸ்டைல்ல டாய்லெட்டு. டோர பூட்டிடலாம். அப்படியே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹால்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எல்சிடி டிவி இருக்கும். இது வந்து பழைய டிவி. இது வாங்கி பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு ஒரு 17 வருஷம் இருக்கும். இந்த டிவி வாங்கி. அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, பின்னால ஒரு செல்ஃப் மாரி வச்சிருக்கோம். ஒரு 3 அடுக்கு செல்ஃபு. அப்படியே மேல பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல 2 ஃபேன் வச்சிருக்கோம். இங்க ஒரு ஃபேனு, அப்புறம் அங்க ஒரு ஃபேனு. 2 ஃபேன் இருக்கு. வித் ஏசி இருக்கு. இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு விண்டோ இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பெரிய விண்டோ இருக்கும். 2 விண்டோ இருக்கு. இப்ப இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு சிட் அவுட் இருக்கு. நாங்க வந்து சிட் அவுட்ல வந்து டைனிங் டேபிள் போட்டுருக்கோம். இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா, அழகா காத்தோட்டமா, சூப்பரா அழகா இருக்கும். அதுக்காகவே இந்த டைனிங் டேபிள வெளிய போட்டுருக்கோம்.
இந்த வியூல உட்காந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால சிட் அவுட்லயே நாங்க இந்த டைனிங் டேபிள் போட்டுட்டோம். இங்க இருந்து தான் லஞ்ச்லாம் சாப்பிடுவோம். லஞ்ச்சு, டிஃபனு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த ஸ்டோன் பெஞ்ச் பார்த்தீங்களா? ஃபுல்லா கிரானைட்லயே செஞ்சது. இந்த இந்த போர்ஷனு, இந்த போர்ஷன் எல்லாமே கிரானைட்டால செஞ்சது. இதெல்லாம் செஞ்சு ஒரு 17 வருஷம் இருக்கும். இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. இது சிட் அவுட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. உள்ள என்டர் ஆனீங்கன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்கும். இந்த ஹாலுக்கு நேரா பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்க்கு நேரா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஷோகேஸ் ஒண்ணு இருக்கும். ஷோகேஸ்ல பார்த்தீங்கன்னா, சாமி ஃபோட்டோ, நெறைய டால்ஸ்லாம் வச்சிருப்போம். டாக்ஸு, அப்புறம் பென்னு, இந்த மாதிரி நெறைய திங்ஸ் வச்சுக்கலாம். ஷோகேஸ். அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா, சோஃபா இருக்கும். ஒரு பெரிய சோஃபா, ஒரு சின்ன சோஃபா. ஹால்ல வந்து பார்த்தீங்கன்னா, சவுத்துல ஒரு விண்டோ இருக்கும். ஈஸ்ட்ல ஒரு விண்டோ இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்ல ஒரு விண்டோ இருக்கும். மொத்தம் ஹால்ல பார்த்தீங்கன்னா 3 விண்டோ இருக்கு. இந்த ஹால்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் வச்சிருக்கோம். சென்டர்ல ஒரு லைட்டு, இங்க ஒரு ஃபேனு. மொத்தம் 2 ஃபேனு, சென்டர்ல ஒரு லைட் மாரி போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் ஹால்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள், ஒரு சின்ன டேபிள், பிளாஸ்டிக் டேபிள் இருக்கு. அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாஷிங் மிஷினு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வாஷ் பேசின் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாய்லெட்டு. வாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீட்டர் வச்சிருக்கோம். அந்த டாய்லெட்ல ஹீட்டர் கிடையாது. இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கு. இங்க ஒரு பெட்ரூமு, இங்க ஒரு பெட்ரூமு. 2 பெட்ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூமு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோ தான் இருக்கும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசி. ஏசி இப்ப தான் மாட்டியிருந்து. பழைய வீடியோல இருக்காது. இப்ப வந்து எல்லாமே புதுசா மாட்டியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல ஒரு கப்போர்ட் இருக்கு. இங்க ஒரு பீரோ, வுடன் பீரோ. அப்படியே இங்க ஒரு ஃபேன் ஒண்ணு இருக்கு. ஒரு டியூப் லைட்டு, ஒரு பல்ப் ஒண்ணு இருக்கு. இங்க அவ்வளோதான். வாங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் ரூம் காட்டுறேன். வாங்க செகண்ட் பெட்ரூம காமிக்கிறேன் பாருங்க. அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கட்டில் எதுவுமே இருக்காது. சும்மா ஒரு சும்மா ஒரு ரூம் மாரி யூஸ் பண்றோம். இது சின்ன பெட்ரூம் தான். இங்கேருந்து நீங்க பின்னால யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா, இந்த டோர் யூஸ் பண்ணி வந்துக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு விண்டோ, இங்க ஒரு விண்டோ. இந்த ரூம்லயும் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அட்டாச்டு கப்போர்டு. வாங்க இப்ப கிச்சன சுத்தி பார்க்கலாம். இதுதான் எங்க வீட்டு கிச்சனு. கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டவ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரண்டிலாம் தொங்க விட்டுருக்கு. அப்ப, கத்தி எல்லாமே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்கு. ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு விண்டோ. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு.
ஸ்டோர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி, அது காய்கறி சாமான்லாம் இங்க தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா, பேக் சைட் டோரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடம். நான் அப்புறமா உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் பின்னால. அப்படியே கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, அந்த கபோர்ட்லாம் வச்சிருக்கு. மேல கபோர்டு, ஷெல்ஃப் மாரி வச்சிருக்கு. ஒரு மிக்ஸி இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, கீழயும் கபோர்ட் இருக்கு. கீழ ஒரு கபோர்டு. அப்படி மேல பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃபு. டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடில உள்ள இடத்த பார்க்கலாம் வாங்க. சுத்தி காட்டுறேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மரங்கள்லாம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடில உள்ள இடம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வாழ மரம், தென்னை மரம், மாங்கா மரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை செடி, இந்த மாரி நெறைய மரங்கள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, போர் போட்டது. போர் போட்டு மோட்டர் வச்சிருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துணிக்கல் இருக்கு. துணிக்கல். இதுதான் இப்ப தான் புதுசா கட்டுனோம். பழைய வீடியோல இருக்காது. பழைய ஹோம் டூர் வீடியோல இருக்காது. இது வந்து புதுசா இப்ப கட்டுனது. அதே மாரி இந்த தரையும் இப்ப தான் போட்டாங்க புதுசா. இது வந்து கிச்சனுக்கு போற வழி. பேக் சைடு. வேற வேற இதெல்லாம் வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இருக்கு. இது வந்து ஆக்கார் கடைக்கு தான் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டேப் ஒண்ணு இருக்கு. இங்க ஒரு டேப்பு. இந்த டேப்ல தண்ணி புடிச்சு நீங்க அங்க துணிலாம் துவைப்போம். இது வந்து பாத்துட்டீங்கன்னா, தேங்காய் உரிக்கிறது. இத யூஸ் பண்ணி தான் தேங்காய் உரிப்பாங்க. இங்க நாகர்கோவில்ல மேக்ஸிமம் எல்லாரும் அப்படிதான் தேங்காய் உரிப்பாங்க. இதோ ஒருத்தவங்க தேங்காய். இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த 2ண்ட் பெட்ரூமோட பேக் டோரு. பின்வாசல் இது. இது வந்து பாத்தீங்கன்னா, மோட்டர் சுவிட்ச்சு. போர் மோட்டர் உள்ள சுவிட்ச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா, எங்க வீட்டோட சேஃப்டிக்காக ஒரு 4 சிசிடிவி கேமரா மாட்டியிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கேமரா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, கார் பார்க்கிங்ல இங்க ஒரு கேமரா இருக்கும். மேல ஒரு கேமரா. அப்புறம் பாத்தீங்கன்னா, வெளிய 2 கேமரா இருக்கும். இந்த மாதிரி 4 கேமரா வீட்ட சுத்தி வச்சிருக்கோம். சேஃப்டி பர்ப்பஸ்க்காக. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த வழி பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, மொட்டை மாடிக்கு போற வழி இருக்கு. போற வழியில பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வாட்டர் டேப் இருக்கு. இங்க வந்து கை கழுவிக்கலாம். இந்த வழியோடி போனீங்கன்னா, மொட்டை மாடிக்கு போலாம். இதுதான் எங்க வீட்டோட மொட்டை மாடி. இது கொஞ்சம் பெருசாவே இருக்கும். லென்த் பெருசு நீளமா இருக்கும். இந்த தரை ஏன் கருப்பு கருப்பா இருக்கு பாத்தீங்கன்னா, மழை பெஞ்சு, பாசி பிடிச்சு, இந்த மாரி கருப்பாயிடுச்சு. அது மாரி பாத்தீங்கன்னா, 2 சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு. இந்த மொட்டை மாடில பாத்தீங்கன்னா, ஒரு இரும்புல ஏணிப்படி இருக்கு. மேல சின்டெக்ஸ் டேங்க் எப்பமாவது கழுவணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மொட்டை மாடி பாத்தீங்கன்னா, கொஞ்சம்
குப்பையா தான் இருக்கு. நெறைய செடியெல்லாம் வந்து விழுந்து ஒரு மாரி ஆயிடுச்சு. இனி இது அப்புறமா கிளீன் பண்ணணும். இதுதான் மொட்டை மாடியோட வியூ. மேலருந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாங்கா மரம் நிக்கும் வீட்டு ஃப்ரண்ட்ல. சுத்தி ஃபுல்லா தென்னை மரமா தான் நிக்கும். ஸோ மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஹோம் டூர் 2.0 எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.